நாம இந்த வீடியோல பார்க்க போறது அனுமன் கோவில் பற்றி தான். பல இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனுமன் கோவிலில் நாம் பார்க்க போகும் இடம் இது. இந்த கோவிலின் வரலாறு சிறப்புகள் என்ன, இங்க போறதுனால நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்க போறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த கோவில் போகணும்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி பழைய பேருந்து நிலையத்துல இறங்கணும். அங்க அவினாசி அப்பர் கோவிலுக்கு அருகில் இந்த அவினாசி அனுமன் கோவில் இருக்கு. கோவை டு திருப்பூர் நிறைய பஸ் இருக்கு. இந்த அவினாசி அனுமன் கோவில் யாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த யாசராஜர் ராகவேந்திரரின் முற்பிறவி அவதாரம் ஆவார். 600 இடங்களில் அனுமனை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அதுல இந்த அவினாசி அனுமன் கோவிலும் ஒன்று. கர்நாடகாவில் இருந்து அன்றைய நமது இந்தியாவில் பல இடங்களில் இந்த அனுமன் கோவில் உண்டு. அதில் 200 தான் எஞ்சியுள்ளது. மற்றவைகள் முகலாய படையெடுப்பிலும் ஆங்கிலேய படையெடுப்பிலும் அளிக்கப்பட்டது. இப்ப இருக்கும் 200 கோவில்களில் 100க்கும் குறைவான கோவில்கள் மட்டுமே உயிர்ப்போடு இருக்கிறது. இந்த உலகில் தர்மத்தை போதிக்க வந்தவர் ராசதேத்தர். ராசராஜரானது ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லப்படுகிறது. அது கிருஷ்ணதேவராயர் கலிங்கத்து போரில் வென்று அரியணை ஏற போகும்போது, இப்போது அரியணை ஏற நேரம் சரியில்லை, மீறி அரியணை ஏறினால் ஊருக்கே ஆபத்தென ஜோதிடர் சொல்கிறார்கள். இதை கேட்ட கிருஷ்ணதேவர அதிர்ச்சியுற்று இதற்கு என்ன செய்யலாம் என யாசதேத்தரிடம் யோசனை கேட்கிறார். கவலை கொள்ள வேண்டாம், முதலில் உங்களுக்கு பதிலாக நான் அரியணை ஏறி உங்கள் தோஷம் நீங்கும், பின் நீங்கள் அரியணை ஏறுங்கள் என்றார். அதன்படியே முதலில் யாசதேத்தரின் துண்டு அரியணையில் போடப்பட்டது. அந்த துண்டு தீப்பற்றி எரிந்து பிறகு கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறினார். ராசதீத்தர் அரியணை ஏறிய நாள் அவர் ராஜராஜர் என அழைக்கப்பட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். இந்த அவினாசி அனுமன் யாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவினாசியப்பர் கோவிலுக்கு அருகில் தெற்கு முகமாக இந்த அவினாசி அனுமன் கோவில் உள்ளது. சாலையில் போகும்போது இந்த அனுமனை வேண்டினால் விபத்து நேராமல் நம்மை காப்பார். எனவே ஆபத்தில் துணை நிற்கும் அவினாசி அனுமன் என அழைப்பர். திருமணம் ஆகாதவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வேண்டினால் திருமணம் கைகூடும் என நம்பப்படுகிறது. தொழில், குழந்தை பாக்கியம் என அனைத்து பிரச்சனைக்கும் மக்கள் இங்க வர்றாங்க. இங்கு அனுமன் ஜெயந்தி நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.